Praise the Lord everyone. Good morning. Today Jesus Army Fellowship message ஞானஸ்தானம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே, ஞானஸ்தானம் என்றால் பாவத்துக்கு நீங்கி நீதிக்கு பிழைக்கணும். யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தாங்களோ அவங்க மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கீங்களோ அவங்க எல்லாம் எடுங்க. கர்த்தர் சில வசனங்களை கொண்டு உங்களிடம் பேசப்படுகிறார். ஒரு 3 காரியத்தை குறித்து கர்த்தர் இந்த காலை வேளையில பேசுகிறார். முதலாவதாக லூக்கா 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஒரு பாவி ரட்சிக்கப்பட்டால் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் அடைவார்கள். இரண்டாவதாக யோவான் 3ஆம் அதிகாரம் 4-5ஆம் வசனம், ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞானஸ்தானம் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. மூன்றாவதாக மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21-23ஆம் வசனம், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். யாரெல்லாம் இந்த 3 காரியங்களை கை கொள்றாங்களோ அவங்க மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஆமீன். God bless you.